நான் கேட்ப நிகழ்ச்சி அவங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு. இன்னொரு பக்கம் பராசக்தி குழுவினரோடு மோடி இன்றைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாரு. இது ஒரு முக்கோண அரசியல் மாதிரி இருக்குது. இது என்ன பொங்கலை வைத்து ஒரு அரசியல் நடக்கிறதா இங்க? இல்லை, மோடி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். போன பொங்கல் விழாவில் முருகன் வீட்டில் நடந்ததில் மீனா தான் வந்தாங்க. இந்த முறை மீனா மிஸ்ஸிங்கு, குஷ்பு மற்றவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதே நேரத்தில் டக்குன்னு நம்ம ஜனநாயகன் குழு, ஜனநாயகனுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் எல்லாத்தையும் பராசக்தி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சாம ஷோ. அதாவது ராகுல் சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து தமிழகத்தோட கல்ச்சரை அஃபெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டு. அந்த ட்வீட்டுக்கு தமிழ் கல்ச்சருக்கும் என்னை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான விஷயமே இல்லை. இதில் நான் தமிழ் கல்ச்சரை வந்து மதிக்கிறேன், தமிழை மதிக்கிறேன் அப்படின்னு திருக்குறளோட பெருமைகள்லாம் பேசி அப்படி ஒரு பாலிட்டிக்ஸ். எனக்கு வந்து இது பார்த்தோன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தது, டைம்லியாக இருந்தது. மோடியோட இந்த மூவ் வந்து ரொம்ப டைம்லியாக இருந்தது. ராகுலோட இந்த பேச்சு வந்து அவங்க வந்து இப்போது முழுக்க முழுக்க அந்த டிவிகே அலையன்ஸோடு அவங்க போகிறாங்க அப்படின்றது வந்து இவங்கெல்லாம் கீழே இருக்கவங்க மாணிக்கம் தாக்கூர் மற்றவங்கெல்லாம் பேசும்போது இவங்க ஏதோ தொகுறு பம்புற மாதிரி இவங்களே தான் பேசுகிறாங்க போல இருக்கு, இதுக்கு மேலேருந்து ஆதரவு எதுவுமே இல்லை அப்படின்னு. கரூர் சம்பவம் நடந்த உடனே முதல்ல ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னவர் வந்து ராகுல் காந்தி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து டிவிகேவுக்கு ஆதரவாகவே கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாமே சுயேட்சையாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு இமேஜ் இருந்தது. இல்லை இல்லை இல்லை, இது மேலேருந்து வரக்கூடிய ஆக்ஷனு அப்படின்னு ராகுல் காந்தி வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு. ராகுல் காந்தி இந்த சைடு ப்ரூஃப் பண்ணுறாரு, இந்த சைடு வந்து மோடி ப்ரூஃப் பண்ணுறாரு. ஆனால் பேச வேண்டிய ஆள் மட்டும் பேசவே இல்லை. விஜய் சுத்தமாக பேசவே இல்லை, இதை பற்றி கருத்தே தெரிவிக்கல. சிபிஐ இன்கொயரி வந்து பெரிய அளவுக்கு போகுது அவர் மேலே, பெரிய அளவுக்கு கொடாயிறாங்க அவரை. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து கரூர் சம்பவம் தொடர்பாக போட்ட விசாரணை கமிட்டியில், அஸ்ராகாருக்கு தலைமையில் போட்ட எஸ்ஐடி விசாரணையில் அவங்க வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து சேர்க்கவே இல்லை, எஃப்ஐஆர்லேயே சேர்க்கல. ஆனால் சிபிஐ வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து ஆதவ் அர்ஜுனை வந்து எஃப்ஐஆர்லேயே சேர்த்துருது. எஃப்ஐஆரில் ஆதவ் அர்ஜுன் வந்துடுறாரு, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பக்கமே போல தமிழ்நாடு அரசு. அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசும் அண்ணாமலையும் ஒரே சேனலில் கருத்து சொன்னாங்க. அதாவது ஒரு தலைவன் தனது தொண்டர்கள் சாவதை விரும்புவார்களா அப்படின்னு முதலமைச்சரும் சொன்னார், அண்ணாமலையும் சொன்னார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, ரைட்டுங்களா. இவரு வக்கீல் மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஈவிலையும் அந்த நாளிலேயும் சரி, சட்டமன்றத்திலையும் சரி, விஜய்க்கு ஆதரவாக பயங்கரமாக பேசினார், ரைட்டுங்களா. விஜய் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார், சிஎம் சார் எங்கள் ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, முடிஞ்சால் நான் இங்கே இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், எங்கிட்ட டீல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் சொன்னார், ரைட்டா. இது ஒரு சதி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன் கரூரில் மட்டும் இது நடக்குது, மற்ற இடங்கள்லாம் போனேன்னு நடக்கல. எனக்கு இது தெரிய வேண்டிய விஷயம், டெல்லிக்கு போய் பராசக்தி டீமோட பொங்கல் கொண்டாட வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு? ஒன்று, பராசக்தி மூலமாக கல்ச்சரல் ரீதியிலான தாக்குதலை மத்திய அரசு நடத்தல அப்படின்றத சொல்றாங்களா, அல்லது வந்து இப்போ ரவிமோகன் இருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் இருக்கிறார், ஜிவி பிரகாஷ் இருக்கிறாரு, சினிமா கலைஞர்கள் மேலே நாங்கள் எந்த விதமான அட்டாக்கும் பண்ணல, அவங்களுடைய ரசிகர்கள் அதிருப்தி அடைய வேண்டாம் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்றாங்களா? என்ன சொல்ல வருது? பொங்கல் பண்டிகை பராசக்தி பை இட்ஸ் கான்செப்ட் வந்து இந்திக்கு எதிரானது, இந்தி எதிர்ப்பு போராட்டம். அது பிஜேபி வந்து இந்திக்கு எதிரானதுலாம் இல்லை. அவங்க தமிழோட பெருமைகளை பேசுகிறாங்க, வள்ளுவரை பேசுகிறாங்க, பாரதியை பேசுகிறாங்க, தமிழரோட பெருமைகளை பேசுகிறாங்களே தவிர இந்திக்கு ஆதரவான ஆட்கள் தான், ரைட்டுங்களா. ஆனால் அவங்க வந்து அந்த பராசக்தி கான்செப்டுக்குள்ளே போல, சுதா கொங்கரா போல, தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் போல, விநியோகிஸ்த அந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியிடுற இன்பநிதி போல, ரைட்டா, அந்த கோர் கான்செப்டுக்குள்ள ஆட்கள் போல ரவிமோகன் போயிருக்காரு,
சிவகார்த்திகேயன் போயிருக்காரு, ஜிவி பிரகாஷ் போயிருக்காரு, அந்த பொண்ணு லீலா, இவங்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரூஃப் பண்ண நினைக்கிறது என்னன்னா, விஜய் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் லீடர். இதுதானே இவரு சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி, யூ ஆர் நாட் டீலிங் வித் விஜய் ஆஸ் அன் ஆக்டர், ஹி இஸ் அ பொலிட்டிஷியன், ஹி இஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்றதான் சொல்றாங்க. அப்போ இப்ப விஜய அரசியல் தலைவராக பாஜக பார்க்கல, அப்படி சொல்றாங்க. விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவரா இருந்திருந்தா, எந்த அரசியல் இப்போ அரசியல் தலைவர்கள், அரசியல் இருக்கவங்க, இப்ப திமுக அகெயின்ஸ்ட், காங்கிரஸ் அகெயின்ஸ்ட், அவங்க எல்லாமே ஜனநாயகனுக்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? ஜனநாயகன் வந்து இந்த மாதிரி சென்சார். எனக்கு கேட்கறது, இப்போ ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி ஒரு குரல் கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ஃபேக்டர் இருக்கலாம். அவங்களுடைய அலையன்ஸ் ஃபேக்டர் இருக்கலாம், அல்லது வந்து விஜயோடைய ஆதரவை தங்களுக்கு திரும்ப வரணும்னு இருக்கலாம், அல்லது விஜய் ரசிகர்களை கவர்றதுக்கு எல்லாமே இருக்கலாம். அரசியலுக்குள் இல்லாத பராசக்தி டீமை, குறிப்பா ரவி மோகன், சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வச்சு தங்களுடைய பக்கத்துல வச்சு பொங்கல் கொண்டாட வேண்டிய தேவை என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு கேட்கிறேன். அதான் சார் சொல்றாங்க. இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுக்காத இருக்கும்போது என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, ஹோல் ஸ்பெக்ட்ரம்க்கு, ஹோல் தமிழ்நாடு, ஹோல் இந்தியாவுக்கு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, ஹீ இஸ் அன் ஆக்டர். அவர் அந்த படத்துல, அந்த படத்துக்காக தான் அவர் நிற்கிறாரு, அதுக்காக தான் தன்னை டெடிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தா, ஜனநாயகன் வந்து கழுத்து நெரிக்கப்படும் பொழுதும், கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணைன்ற பேர்ல, அந்த அப்கோர்ஸ் விட்னஸ் விசாரணை தான் இது, வந்து அக்யூஸ்ட் விசாரணை கிடையாது. விட்னஸ் சம்மன் கேன் பி மேட் அஸ் அன் அக்யூஸ்ட் சம்மன். ரைட்டுங்களா? நான் அந்த கொலையை பார்க்குறேன், நான் வந்து விட்னஸாக வரேன். சப்போஸ் நானே பார்க்கறதா அந்த இடத்துல இருக்கிற நானே அந்த கொலையை பண்ண அப்படின்றது முடிவாகணும்னா நான் வந்து அக்யூஸ்ட் ஆகலாம். அந்த முடிவு வரல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டே விசாரணை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த டே 19, இவரே தான் கேட்டிருக்காரு, நான் பொங்கல் ஹாலிடே செலிப்ரேட் பண்ணணும்னு விட்டுருக்காங்க. 19ஆம் தேதி மறுபடியும் விசாரணை நடக்குது. மறுபடியும் 19ஆம் தேதிக்கு அப்புறமும் விசாரணை நடக்கலாம். அதுல வந்து இப்போ விட்னஸ் சம்மன்ற இதுல ஆஜராகிற விஜய் வந்து மேபி டர்ன்ட் அஸ் அன் அக்யூஸ்ட். மற்றவங்க அதெல்லாமே உங்களுக்கு வந்து எங்க தெரியும்னா சார்ஜ் ஷீட்ல தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் விஷயங்கள்லாம் வரும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இவர் ஹி மே பி அரஸ்டட் அண்ட் சென்ட் டு திகார், இதெல்லாம் அப்புறம் தான் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எழுதுறீங்க இல்ல, அப்புறம் தான் தெரிய வரும். என்னோட ஆசையில அப்புறம் தான் தெரிய வரும்ன்றது வந்து அப்புறம் பிளாக்கா கூட இருக்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட் இங்கேருந்து பார்க்கும்போது பிளாக்கா தெரியுது, பக்கத்துல பார்க்கும்போது ப்ளூவா தெரியுது. ஜேர்னலிசம் இஸ் an art of verification. நான் இங்கேருந்து பார்க்கும்போது பிளாக்கா தெரியுதுன்னு நான் சொல்லுவேன், பக்கத்துல போய் பார்க்கும்போது அது ப்ளூவா தெரியுதுன்றதை நான் சொல்லுவேன். இதான் ஜேர்னலிசம். இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, அக்யூஸ்டா வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது தான் நான் சொல்றேன். இப்போ ராகுலுடைய இந்த ஆதரவு பேச்சுன்றது அலையன்ஸுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா இந்த நிமிடம் வரை விஜயை பற்றி யாரும் விமர்சிக்காதீங்க, அல்லது கூட்டணி பற்றி வெளிப்படையாக வெளியில பேசாதீங்க அப்படின்ற நிலைப்பாடு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய கருத்தா இருக்குது. ப. சிதம்பரத்துடைய எல்லா சீனியர் லீடர்ஸுடைய, அதாவது திமுகவை விரும்பக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய கருத்தா இருக்குது. அப்படின்றப்போ ராகுலே இப்போ இறங்கி வந்து விஜய்க்கு, ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றது எப்படி அமலாக்கத்துறை, சிபிஐ இந்த புலனாய்வு அமைப்புகளை வைத்து நெருக்கடி கொடுக்கிறதோ அப்படி சென்சார் போர்டை வச்சு நெருக்கடி கொடுக்குது அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸை கட்டமைக்க முயற்சிக்கிறாரா? அலையன்ஸ் ரீதியாக ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்குது காங்கிரஸ் அப்படின்றத வெளிப்படுத்துறாரா? நீங்க சொல்ற கேள்வி எல்லாமே ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள் தான். அமலாக்கத்துறை, சிபிஐ மாதிரி சென்சார் போர்டை வந்து மத்திய அரசு யூஸ் பண்ணுதுன்றது வந்து ராகுல் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொல்லிட்டார். ரைட்டுங்களா? ஆனா எங்க கேள்வி என்னன்னா, ஏன் விஜய் சொல்லல? இப்ப என் வீட்டுல இழவு, எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் அழல, பக்கத்து வீட்டுக்கார அழுவுறான், எதிர் வீட்டுக்கார அழுவுறான், இங்க இருக்கிறவன் அழுவுறான், சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் அழுவுறாங்க. ஆனா நான் அழ மாட்டேன். ஏன்? ஒண்ணு எனக்கு வாய் பேச முடியாம இருக்கணும், இல்ல அடைச்சு போயிடும். வாய் பேச முடியாம இருந்தாலும் கண்ணில் தண்ணி வரும். ரைட்டா? அப்போ விஜயுடைய அரசியல்வாதி என்கிற கேரக்டர் எங்கே? சிபிஐ வந்து ஒரு பையன் அஜித் குமார்னு ஒரு பையன் இருந்தான், அந்த கேஸை வந்து சிபிஐ எடுத்தது. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி தான் ஆளை வச்சு அடிச்சு கொன்னான்னு வந்தது. அந்த டிஎஸ்பி இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. ஆனா இந்த கேஸ் அதுக்கு பின்னாடி வந்த கேஸ். அந்த கேஸுக்காக, அந்த கேஸை சிபிஐக்கு கொடுத்ததுக்காக
கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தின விஜய் அது சிபிஐ கொடுக்க கூடாது, சிபிஐ மத்திய அரசு ஏஜென்ட், அவங்க கையில போய் நீங்க மாட்டக்கூடாதுன்னு பேசின விஜய் இந்த கேஸை சிபிஐ எடுத்து இந்த அளவுக்கு விசாரணையை கொண்டு வந்ததை பத்தி ஏன் பேசல? இந்த மௌனம் என்ன மௌனம்? என்ன மௌனம் அது? ஏன்னா அவரு பேசலன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சிபிஐ அலுவலகத்துக்குள்ள போறாரு, குறியீட்டு அரசியல் பண்றாரு அப்படின்றது இருக்கு இல்லையா? மௌனமா இருந்தாலும் கூட சில குறியீடுகளை கொடுக்கிறாரு. கோர்ட்ல நீங்க வெள்ளை சட்டை போட்டு போனா வழக்கறிஞர் இருக்காரு, கருப்பு கோட்டு போட்டு போனா, கருப்பு சட்டை போட்டு போனா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் சார் மேட்ரு. குறியீடு அரசியல் பண்றதுக்கு சினிமாவோட கிளைமாக்ஸ் காட்சி ஆகுது. சரி, இதை நான் உடச்சி கேட்கிறேன், எதுக்காக இந்த மௌனத்திலே இருக்கிறாரு விஜய்? பயம். ஒண்ணு, ராகுல் காந்தி பேசுறாரு, நன்றி ராகுல்னு சொல்லலாம், அல்லது சென்சார் போர்டு வந்து அரசியல் பண்ணுதுன்னு உடச்சி பேசலாம். சிபிஐ வந்து எங்க மேல ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்க, எங்களை ஏன் கூப்பிடுறீங்க, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கூட எந்த கருத்தையும் சொல்லாம கூட்டணியிலும் சொல்ல மாட்டேன்றாரு, சிபிஐலையும் சொல்ல மாட்டேன்றாரு, சென்சாருக்கும் சொல்ல மாட்டேன்றாருன்னா என்ன அரசியல் பண்றாரு விஜய்? சார் அவர் மட்டும் சொல்ல சார், அவர் மட்டும் சொல்ல மறுக்கல. இல்ல இப்போ அண்ணன் வந்து தாவேக்கா ஆதரவாளர், தாவேக்கால இருக்கக்கூடிய லயோலா மணி உட்பட யாருமே வந்து இதை பத்தி பேசுறதே இல்லை சார். வா ரவுடியா, நானும் ரவுடி ஆகுவேன் அப்படின்னு சொன்ன ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, ஜென்செட் புரட்சி தமிழகத்தில் வெடிக்கும், விஜய் மீது கை வைத்தால் ஜென்செட் புரட்சி வெடிக்கும்னு ட்வீட் போட்ட ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, சாரி ஆதவ் அர்ஜுன், அவரும் சொல்லல, விஜயும் சொல்லல, வேற யாரும் சொல்லல, எல்லாருமே ஒரு கள்ள மௌனத்தை வந்து காக்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அரசியல்வாதிகளான்ற கேள்வியில் என்ன பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து செத்துடுச்சு சார். இது வந்து இந்த மாதிரி ஒரு அசால்ட் திமுக மேல வந்திருந்தா, அதிமுக மேல வந்திருந்தா, காங்கிரஸ் மேல வந்திருந்தா அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இதே பராசக்தியை வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம தடை பண்ணியிருந்தா திமுக பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருக்கோம். பேசலாம். ஜனநாயகனுக்காக திமுக ரியாக்ட் பண்ணுது, ஆனா தாவேக்கா ரியாக்ட் பண்ணலன்னும் போது அவங்களோட அரசியல் கடமையிலிருந்து தவறிட்டாங்க. இதற்கு மேல் அவங்க அரசியல் கட்சியாக நீடிப்பதற்கான தகுதியையும் அவர்கள் இழக்கிறார். திமுக வீழ்த்துவது என்று 38% பேர், விஜய்க்கு உதவுவது என்று 14% பேர், அவரவர் கட்சியை வலுப்படுத்த என்று 48% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதில் திமுக வீழ்த்துவது என்று 65% பேர், விஜய்க்கு உதவுவது என்று 10% பேர், அவரவர் கட்சியை வலுப்படுத்த என்று 25% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் தீர்ப்பு குறித்து விருந்தினரிடம் கேட்கலாம். பிரகாஷ் சார், எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமா. இல்லை, இது ரொம்ப மிக்சடாக இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப மிக்சடாக இருக்குது. இதில் வந்து அவரவர் கட்சியை வலுப்படுத்துறது வந்து அவரவர் செய்யக்கூடிய வேலைகள் தானே, டெய்லி செய்கிறது தானே, டெய்லி கோயிங் ஃபார் வாக்கிங், டெய்லி ஈட்டிங் டிஃபன், அந்த மாதிரி தானே இது. ஆனால் இதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு விஷயத்தையே தீர்மானிக்குது. இந்த தாக்குதல் மூலமாக விஜய்க்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று, நீ வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே இப்பவுமே வந்துரு, இல்லைன்னா நீ ஒருவேளை நின்று தனித்தனி அணியா நின்று ஒரு குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை நீ வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஆதரவு கொடு. நன்றி. 3வது வந்து அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் 2029 வந்து நீங்க என் கூட்டணிக்கு வந்து ஒன்னு இப்பவா இல்லைன்னா அப்பவா இல்லைன்னா ஆதரவு கொடு. இந்த சாய்ஸ் தான் இவர் வந்து இந்த சாய்ஸ் தான் வந்து பிஜேபியோட சாய்ஸ். அப்ப பிரேக் பண்ணிட்டானே எடுத்துக்க முடியுமா கன்சர்ன்? இல்ல அவர் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாத்தையும் சொல்றாரு. அப்பையில இருந்து சார் வந்து ரொம்ப சூப்பரா சொல்றாரு. அவர் மனசுல உள்ளதை கொட்டுறாரு. நோ ப்ராப்ளம். நன்றி.